பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் மல்டி ரேஞ்ச் அம்மீட்டர் எப்படி பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா வந்து ஒரு பவர் சப்ளை இருக்கும், அடுத்து என்ன இருக்கும் ஒரு அம்மீட்டர் 0 to 25 ரேஞ்சில் இருக்கும், அடுத்து இன்னொரு அம்மீட்டர் 0 to 1 ரேஞ்சில் இருக்கும், அடுத்து வந்து என்ன இருக்கும் ஒரு பிரெட்போர்ட் கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு 3 அன்ரவுண்ட் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். அது கலர் கோடிங் நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த கலர் கோடிங் வந்து நம்ம என்னென்ன அந்த ரெசிஸ்டரை வச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்படி வச்சோன்னா இந்த R1 வந்து கலர் கோடிங் வச்சு கணிச்சோன்னா 10 Ω, R2 வந்து கலர் வச்சு கணிச்சோன்னா 33 Ω. இதுக்கான கலர் கோடிங் பார்த்துக்கோங்க. அடுத்து R3 வந்து ஏன் பார்த்துக்கோன்னு சொல்கிறேன்னா எனக்கு தெரியும், நீங்கள் எக்ஸாம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும், அதனால் நீங்களே செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து R3 வந்து 47 Ω இருக்கும். இது என்ன பண்ணணும்னா பேரலா R1 R2 R3 இந்த 3 Ω பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு 1 kΩ இங்கே கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பவர் சப்ளையில் இங்கே ஒரு ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளைலேருந்து என்ன பண்ணால் அம்மீட்டரில் இருக்க ஒரு எண்டுக்கு ஒரு ரெட் ஒயரை கொடுங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து பவர் சப்ளையில் வந்து இன்னொரு இருக்க பிளாக் ஒயரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 Ω இடத்துல கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக்கு இங்கே ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே அம்மீட்டரில் இருக்க ஒரு ரெட் ஒயர் எடுத்துகிட்டு எனக்கு அது சர்க்யூட் ஒயர் நம்ம கனெக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும், அதனால் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து R1 வந்து 10 Ω இருக்குது, இங்கிட்ட என்ன இருக்குது 1 kΩ இருக்குது. இந்த 10 Ωல வர லைனில் தான் என்ன கொடுக்கணும், அந்த ரெட் ஒயர் கொண்டு போய் அம்மீட்டர் இங்கே கொடுக்கணும். அடுத்து அம்மீட்டரில் இருக்க இங்கே ஒரு ரெட் ஒயர் இங்கே ஒரு ரெட் ஒயர் கொண்டு போய் என்னன்னா இங்கே காமனாக கிரவுண்ட் பண்ணிடணும், இங்கே கிரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெட் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரெட் ஒயர் இந்த 2 ரெட் ஒயர் வந்து அம்மீட்டர்லேருந்து கொடுத்துடணும். அடுத்து இன்னொரு ரெட் ஒயர் என்னன்னா நம்மளா எடுத்துக்கிட்டு அதை இங்கே இந்த 2 கிரவுண்ட் பண்ண இடத்துல இதையும் சேர்த்து அதே லைனில் மூவ் வர மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த ரெட் ஒயர் எடுத்துட்டு இந்த 10 Ωக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி ரீடிங் எடுங்க. அடுத்து இந்த ரெட் ஒயர் கழட்டிட்டு அடுத்து இந்த செகண்டில் இருக்க 33 Ω கொடுங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ரெட் ஒயர் எடுத்து இந்த அடுத்து இதில் இருக்க 47 Ω செக் பண்ணுங்கள் ரீடிங் எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. அதுதான் இந்த ஸ்டெப்ஸில் இருக்கும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஆரம் கண்டுபிடிக்க ஒன்றும் கிடையாது, மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு 0 to 1 ரேஞ்சில் இருக்க அந்த 2 பின்ஸ் ஹோலோ எடுத்து இங்கே இந்த ஹோல்லையும் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சம்திங் எவ்வளோ கிடைக்குன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 199 Ω எனக்கு கிடச்சிச்சு. இந்த 199 Ω கிடைக்கும். அப்போ RS 1 தெரியும், 10 Ω தெரியும், RS2 33 Ω தெரியும், இந்த 3 அன்னோன் ரெசிஸ்டர் R3 வந்து 47 Ω தெரியும். அப்போது 119/10 + 1 இது வந்து மல்டிப்ளிங் ஃபேக்டர் ஃபார்முலா. ஸோ 119 + 12.9, அடுத்து RS2 49.60 இதே மாதிரி வச்சு போடணும். அதே மாதிரி 109 + 7 + 1 2.53 + 1 3.53 இது 3 கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ரீடிங்க்கு ஆரமும் கண்டுபிடிச்சிட்டிங்க, சர்க்யூட் கனெக்ஷனும் கொடுத்துட்டீங்க. இனிமேல் கால்குலேஷன்ஸ் வர வேலையை தான், அது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிங் ஃபேக்டர் 50.6 இருக்குது. அப்போ 50.6 இருக்குன்னா நீங்கள் ரீடிங் என்ன பண்ணுவீங்க, அம்மீட்டர் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 50.6 நீங்கள் ஏற்றும் போது அந்த பவர் சப்ளையில் ரைஸ் பண்ணும்போது இங்கே வேல்யூ 0.2 அம்மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வர ஃபேக்டர் 3.2. ஸ்டாண்டர்ட் ரீடிங் என்னன்னா அம்மீட்டரில் ஃபஸ்ட்டு 0 to 25 3 தான் ஸ்டாண்டர்ட் ரீடிங். இதே மாதிரி ஒரு ரீடிங் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கால்குலேஷன் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுதான் கான்செப்ட்டு. இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எக்ஸாம் டைம்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. பாய்.